நம்ம எடுத்துக்கிற கூடாது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆரம்ப காலத்துல. அதுக்கு பின்னாடி என்ன செய்யுறீங்களா, யார் அல்லாஹ்வின் பக்கம் தன் சிந்தனை முழுவதும் எந்த சிரமங்களையும் திரும்பி பார்க்காமல், எந்த கஷ்ட நஷ்டங்களையும் திரும்பி பார்க்காமல் அல்லாஹ்வின் பக்கமே ஒருமுகமாக தன் சிந்தனையை மாற்றிக் கொள்கிறார்களோ இந்த உலகம் அவங்க பின்னாடி போக ஆரம்பிக்கும். எங்க சேகநாயகம் பைதநாயகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க இருந்து ஒருத்தர் சொல்றாரு, வாக்கிங் போயிட்டு இருக்காங்க சாயந்தரம், தன் கஷ்டங்கள்லாம் சொல்றாரு ஒருத்தர் வந்து இருக்காரு, அப்படி இருக்கு, இந்த மாதிரி குடும்ப கஷ்டம் இருக்கு, இந்த மாதிரி வியாபார கஷ்டம் இருக்கு, எல்லாம் கேட்டே இருக்காரு. கேட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு தெரு போறாங்க, அப்படி தெரு போய் சுற்றி வருவாங்க, அப்படி ஒரு 1 அடிச்சு வருவாங்க, இருக்கிறாங்க. அந்த சூரியன் அந்த பக்கம் இருக்கு, மேகால சூரியன் சுற்றியே போறாங்க. போகும்போது ஒரு வார்த்தை கேட்டுக்கிறாங்க, நிழல் எங்கம்மா வருதுன்னு கேட்டாங்க. ஒரு நிழல் பின்னாடி வீட்டுக்கு சாயந்தர நேரம் இல்லையா, அந்த தோது போகும்போது முன்னாடி சூரியன் இருக்கு, இப்படி போறாங்க. போனா நிழல் வந்து பின்னாடி பிறகு 4-10 அடிக்கு நிக்குது. நிழல் எங்க பாருங்க பின்னாடி வருது. சரி போயிட்டான். போய் அந்த தெரு லாஸ்ட் வரைக்கும் போய் வளைஞ்சு அடுத்த தெருவில் வராங்க. இப்ப நிழல் எங்க பாருங்கன்னு கேட்டான். நிழல் உங்க முன்னாடி இருக்கு. சூரியன் பின்னாடி போயிடுச்சு இல்லையா, அதான் இல்லைங்களா, இப்படி சூரியன் நோக்கி போறோம், இப்படி திரும்பி வளைஞ்சு நிழல் முன்னாடியில இருக்கும், நடக்க நடக்க முன்னாடி போகுது. இதை அவர் காமிச்சாங்க, காமிச்சு அவர் சொன்னாங்க, அவர் பார்த்து இது சொன்னாங்க, அதாவதுமா ஜி துணியா இருக்கே நிழல் மாதிரி, உலகம் நிழல் மாதிரி. இந்த உலகத்தை நீங்க எப்படியாவது அனுபவிச்சிடணும், ஃபுல்லா பிடிச்சிடணும், உலகத்தை அடைஞ்சிடணும், நல்லா கவனிக்கணும். அவன் என்ன பாயிண்ட் சொல்ல வராங்க அப்படின்னு நீங்க அந்த உலகத்தை துரத்திட்டே போனீங்க, பிடிக்க முடியாது. நிழல் முன்னாடி போயிட்டு இருக்குமால, நீங்க போ நிழல் உங்க முன்னாடி அது பாட்டுக்குள்ள நிக்குது, பின்னாடி சூரியன் இருக்குது, நிழல் முன்னாடி போகுது. நிழலை பிடிக்கணும்னு துரத்தினா பிடிக்க முடியுமா? எவ்வளவு ஃபாஸ்டா ஓடனாலும் பிடிக்க முடியுமா? தலை அங்க இருக்குது, இந்த கேட்டு தலை இருக்குது, நிழல் தலை, அந்த தலையை பிடிக்காம ஓடுங்க, அதுவும் போயிட்டு தான் இருக்கும், பிடிக்கவே முடியாது. உலகத்தை நீங்களா அனுபவிச்சிடலாம், நாமளா உலகத்தை நம்ம கட்டுப்படுத்திடலாம், நம்ம கட்டுப்பாட்டை வச்சிடணும், துணியால ரொம்ப சம்பாதிச்சு பெரிய ஆளா போயிடணும்னு நினைச்சு உங்க கற்பனைகளை நினைச்சு நீங்களா என்ன பாடுபட்டாலும் உலகத்தை அனுபவிக்க முடியும். உலகத்தை விட்டு முகம் திருப்பி அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிடுங்க. எப்படி சூரியன் பக்கம் நீ முகத்தை திருப்பி சூரியனை நோக்கி போய் கொண்டிருந்தால், சூரியன் இருக்கும் திசையில் நடந்து கொண்டிருந்தால் நிழல் உன் பின்னாடி உன் காலு கீழே வந்துகிட்டே இருக்கும். நீ போற பக்கம்லாம் அங்க உன் காலு கீழே வருது, வருதா இல்லைங்களா? அது மாதிரி நீ உன் முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிடு. அவனுக்கு கட்டுப்பட்டு நல்லடியான நீ அவன் பக்கம் அவன் வாடியில் நடக்க ஆரம்பிச்சுட்டேன்னு சொன்னா துனியா உன் பின்னாடி வர ஆரம்பிச்சு, இந்த உலகம் உன் பின்னாடி வர ஆரம்பிச்சிடும். உதாரணம் விளைஞ்சா இல்லைங்களா, நிழலை நோக்கி போனால் நிழல் ஓடுது, நிற்க முடியல, சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நடக்க ஆரம்பிச்சா நிழல் எங்க வருதுங்க, காலு கீழே தான் வருது. ஒன்னே துரத்தும், நீ பாஸ்டா ஒண்ணு நின்றுமா, இப்ப இந்த பாஸ்டா வராது, யாரு துரத்துறது, நிழல் நின்றுமா, அதுவும் பாஸ்டா வரும். நடந்தா நடக்கும், வேமா ஓடனா அதுவும் வேமா வரும், இல்லைங்களா? அதே மாதிரி நீ அல்லாஹ்வின் பக்கம் உன் முகத்தை திருப்பி நடக்க ஆரம்பித்து விட்டால், அவன் பக்கம் உன் கவனத்தை திருப்பி கொண்டால் இந்த உலகம் உன் பின்னால் வர ஆரம்பிச்சுன்னு சொன்னான். இன்னைக்கு நம்முடைய சிந்தனை முழுசும் நம்ம துனியாவில் பெரிய ஆளா போகணும், நம்முடைய பிள்ளை குட்டிகள் உலகத்துல பெரிய செல்வங்களை அடையணும், எல்லாரை விட நம்ம தனிப்பட்ட ஒரு அந்தஸ்து வேணும் நமக்கு, இதே சிந்தனையில போதும். இது மாத்திரம், இதுக்கு பேர் அல்ல வாழ்க்கை என்பது. இது இந்த வாழ்க்கைக்கு அல்ல நம்மளை உண்டாக்குங்க. இது பெருசாக நினைக்கவும் இல்லை அல்லாஹ் ரசூலும். நீ அல்லாட்ட எந்த அந்தஸ்துடையவனா இருக்கிறையோ, நபிகிட்ட எந்த அந்தஸ்துடையவா இருக்கோ அதுதான் அந்தஸ்துங்கிறது. இது அல்ல பெருசு நினைப்பு. பின்னாடி அல்லாஹ் தஆலா மாத்திடுறான் வாழ்க்கைய, நிமிஷங்கள் அல்லாஹ் தஆலா மாத்திடுறான், தலைகீழா புரட்டி போடுறான் வாழ்க்கைய. யாருக்கு தெரியும் இந்த மாதிரி கதியில எப்படி எப்படி அல்லாஹ் வாழ்க்கை ஆகுது. அதனால சொர்க்க கருத்து என்ன முறைனா, குலாசா என்ன, நற்கருத்துக்கள், நல்ல விஷயங்கள், நல்ல உபதேசங்கள், மார்க்க சட்டங்கள் உங்களுக்கு அணு அளவு தெரிந்தாலும், கொஞ்சம் உங்களுக்கு தெரிந்தாலும் பிறருக்கு சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டாம், பிறர்கிட்ட சொல்வதற்கு தயங்க
தயங்க வேண்டாம். யார்கிட்டையும் சொல்லலாம், எந்த நபர்கிட்டையும் சொல்லலாம். ஆக நம்ம நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தால் அதை கொண்டுதான் நம்முடைய உயர்வு இருக்குன்னு விளங்கி. அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் போது குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸி தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் மேலான உம்மத்துகள் எல்லா சமுதாயங்களோட மேலான சமுதாயம் நீங்கள். காரணம் என்ன? நல்ல விஷயங்களை மக்களுக்கு ஏவுகிறீர்கள், தீயதை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள் தான். இது ரெண்டும் நம்மள்ட்ட வேணும். அலட்சியம் கூடாது. எவனோ எப்படியா போட்டு நமக்கு என்ன, அதான் நமக்கு என்ன கிடைச்சி போயிட போகுது. போட்டு ஒரு பையன் தொழுவு போலையா விளாண்டு இருக்கான் தெருவில், இப்பாடு தொழுவு விடக்கூடாது. தம்பி தொழு டேமேஜ் போ தம்பி போமா தொழு போமா போமா கண்ணு பாக்கமா சொல்லி கூட்டு போக வேண்டியதான். தொழுதான் வாங்கிக்கிறேன் வரையா அவன் சொல்லுவான். என்ன குறைஞ்சி போய் பார்த்து முட்டையில 4 முட்டாயை வச்சு என்ன குறைஞ்சி போயிருப்போது அவன் தொழுகையாளி ஆக்கியாச்சு. அவன் பாசத்தை உண்டாக்கி அன்பை உண்டாக்கி அன்பா சொல்லக்கூடிய அன்பு சொல்லி வீட்டுல பையன் கேட்க மாட்டேன், தொழுக நான் போறேன் படவா போயில வரல உரிச்சுதான் உரிச்சு சொல்லிட்டு போங்க, மிரட்டுங்க, மிரட்ட வேண்டிய இடத்துல மிரட்டணும், பாசம் காட்டுறதுல பாசம் காட்டி தொழுகு பழக்கணும். நம்ம கண்டுக்காம மட்டும் நமக்கு தாங்க. அல்ல என்ன சொன்னா, முதல்ல உன் குடும்பத்தினரை திருத்துங்க. குடும்ப லெவல் மனைவி இல்லை, குறிப்பா எல்லாத்தோட ரொம்ப முக்கியமா தொழுகையில பாபந்தியாக ஆக்கணும். தொழுகையில அலட்சியம் காட்டினா நெருப்பு மாதிரி ஆயிடுவாங்க சஹாபா. ஏன்னா ஒருத்தன் தொழுகை கரெக்டா இருந்தா மத்த எல்லா குற்றம் குறைகளும் அவன் விட்டு போயிருமா, அவன் மார்க்கத்துல சிறிது ஆயிடுவான் அவன். மற்றதெல்லாம் வந்துடும், ஓரளவுக்கு சரி வந்துடும். அவன் தொழுகையில கோட்டை விட்டான் சரி, அது அவன்கிட்ட சரியில்லைன்னா எது இருந்தாலும் எல்லாம் வீணா போயிடும், மற்றது எல்லாமே சேர்ந்து வீணா போயிடும் அவனோட. ஆனா பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், மார்க்கம் தொழுகை என்பது மார்க்கத்துடைய ஒரு தூண் அப்படின்னா. மன் அகாமஹா அகாமத்தீன், தொழுகை யார் நிலைநாட்டினார்களோ அவர் மார்க்கத்தை நிலைநாட்டி விட்டார்கள். யார் தொழுகையில மன் ஹதமஹா ஹதமத்தீன், யார் அதிலே வீணாக்கி விட்டார்களோ மொத்த மார்க்கத்தையும் வீணாக்கிட்டாங்க. மற்ற எல்லாமே சரி வந்துடும். இப்போ மனைவி பிள்ளைகள் அவர்கள தொழுகை விஷயத்துல ரொம்ப கடிசாக பாபந்தியா இருக்கு. இந்த அளவுக்கு சொல்றாங்க, தொழுகை இல்லாம நீ வீட்டுக்கு வந்தீங்க தொழுகிற மனைவி மக்கள் மூஞ்சில கூட உங்களுக்கு அவங்க பேச கூட கூடாது. தொழுகிறவளைங்க எல்லாருக்கும் விருப்பம் இல்ல. நான் எந்த வெளியூருக்கு போனாலும் உடனே போன் எடுத்து போன் போட்டுறது வீட்டுல. எல்லாம் என்ன சொல்றான் குர்ஆன்ல, மனைவி மக்களுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள், வஸ்தபிர் அலையா, நீங்களும் தொழுது வாருங்கள், உங்க ரிசுக்கு நான் தர்றேங்கிற மூணாத்தாரா. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்களா, மனைவிக்கு தொழுகையை கொண்டு ஏவ வேண்டும், பிள்ளைகளுக்கு தொழுகும்படி ஏவ வேண்டும். இந்த வேலையை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா ரிசுக்கு நான் தர்றேன் அப்படிங்கிறான். உணவு அளிக்கிற பொறுப்பு என்னதுங்கிறான். சரிங்களா? இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், மனைவி வீட்டு போய் பிள்ளை அவங்க சொல்லிட்டாங்க தொழுவு போறேன், நான் தொழுவு போறேன், நீ தொழுவு அப்படின்ட்டு போயிரு. தம்பி தொழு. இப்ப என்ன உண்டாயிரு, ஏவல் உண்டாயிரு. இப்ப அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் நீ ஏவ சொன்ன ஏவிட்டேன், அவன் தொழுகிறானா தொழுவாம ஏமாத்துறானாங்கிறது அவன் செய்தி. நீ ஏவ சொன்ன ஏவிட்டேன், எம்ம வேலை முடிச்சு, நீ உன் வேலை தான் அது. அவன் தொழுகையாளி ஆக்குறது உன் வேலை தான். தெரிஞ்சாவது இந்த ஆயத்துக்கு கருத்து வந்துச்சா இல்லைங்களா? இப்ப நாம சொல்லிட்டோம், பையன் சரிங்கடா தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான், நீங்க பள்ளிவாசலுக்கு போயிட்டு ஏமாத்திட்டான், உங்களை தொழுவு போயிட்டு வந்துட்டேன், தொழுது அந்த பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்துட்டேன், அது ஏமாத்திட்டேன்னு வச்சுங்களேன். ஏமாத்தினா கூட கவலை நமக்கு இல்லைன்ட்டாங்க. வர நீ தொழுவு சொல்லி ஏவிட்ட இல்ல, அல்லாஹ் உனக்கு சொன்ன கடமை என்ன, ஏவதான் சொன்னான். நீ ஏவிட்ட, நீயும் தொழுதுட்ட, ரிஸ்க் அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிச்சிருவான், அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிருவான் அல்லாஹ். இந்த ரகத்தையும் தெரியாம பல பேர் ராவா போல கடையில உழைக்கிறாங்க, முன்னேற முடியல. அதுறது ஒரு ஜான் ஏறினா ஒரு மூலம் கருக்கு. அதுறது சில பேர் அல்லாஹ் சொன்னது என்ன, நீ தொழுவு, உன் மனைவி மக்களை தொழுகும்படி ஏவு, ஏவனா போச்சு. சரிங்களா? இப்ப நான் என் சர்க்கார்ட்ட இந்த பயான் சொன்னேன், எஜமான் பயான் சொன்ன நான் கேட்டேன் எஜமான்ட்ட, கேட்டேன் சர்க்கார்ட்ட, சர்க்கார் என் மனைவி மக்கள் தொழுகையாளியாவே இருக்கிறாங்க, என் பிவியும் தொழுகுது, என் பிள்ளைகளும் தொழுகுறாங்கன்னு வச்சுங்களேன், இப்ப அவங்களையும் திருப்பி தொழுகும்படி ஏவணுமா அப்படின்னு கேட்டேன். தொழுகுறாங்க, திருப்பி ஏவணும், ஏவணுங்கிறோம். நீங்க என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் ஆயிஷா நாயகம் தொழுகையாளியே தான் இருந்தாங்க. இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வீட்டு தொழுவு போகும்போது நான் தொழுவு போறேன் தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க.
அவங்க தொழுவுதான் போறாங்க, யாரும் தொழுவு ஏமாத்தக்கூடியவங்க இல்ல, ஒழுங்கு செஞ்சுட்டு இருக்காங்க, தொழுவுதான் ஒழுங்கு செய்யறாங்க, எல்லாம் தெரியுது. இருந்தாலும் அல்லாஹ் சொல்லிட்டானே அப்படிங்கிறதுக்காண்டு ஒரு வாக்கு சொல்லிடுவாங்களாம். தொழுவுப்பா சத்தியமா தொழுவு சொல்லிட்டு போவாங்க. வேண்டி அல்லாஹ் தொழுவு சொல்லிருக்கான்ல, சொல்லிட்டு அவங்க ரிஸ்க்கு பொறுப்பு என்னதுங்க நான் தரலாம், நான் பொறுப்பு எடுத்துக்கிறேங்க, நான் தரலாம், நான் அள்ளி தரேன் உங்களுக்கு உணவு, டிபார்ட்மெண்ட் என்னதுன்னு. அதனால நான் என்ன செஞ்சிடறது, வெளியூர்களுக்கு வந்தாலும் இன்னைக்கு காலையிலயும் இருக்குது, அது நீங்க சொல்ல முடிச்சுட்டு போனோம், வீட்டுக்கு போன போட்டுறது, போட்டுப்போம், ஒரு ரூபா போனா போட்டோம். ஹலோ தொழுச்சிங்களா? தொழுத்தேன். பையன் தொழுதானா? அப்பதான் ஒழுங்கு செஞ்சுட்டு இருக்கான். சரி ஒரு நிமிஷம். எத்தனையோ பேச்சு துனியாவுக்காண்டி பேசுறோம், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். ஏமாலாம் எவ்வளவோ காசு, ஒரு நாளைக்கு 50 ரூபா 100 ரூபா போனுக்கு போகுது, எவ்வளவோ காசுக்கு துனியாவுக்காக செலவு பண்றோம். ஏன் அல்லாவுக்காக வேண்டி செலவு பண்ண என்ன குறைஞ்சு போயிட போகுது? ஒரு நேரம் சொல்லுச்சா, அசத்தேவன் தொழுதாச்சா, சொல்லுங்க, ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்களா? எவ்வளவு நேரம், சில நேரங்களுக்கு போன் பேச ஆரம்பிச்சா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு 20 நிமிஷம் 25 நிமிஷம், எவ்வளவு காசு போகுது நமக்கு. அந்த 25 நிமிஷத்துல ஒரு நிமிஷமாவது நீ அல்லாஹ்வுடைய தொடர்பை உண்டாக்கினாயா, அல்லாஹ்வை பத்தி எதுவும் பேசினாயா கேட்கப்படணும். இதுல வருது, ஒரு சில மக்கள் ஒரு பக்கம் கூடினார்கள், 2 பேர்கள் பேசிக் கொண்டார்கள் ஏதோ சம்பந்தமாக. ஆனால் அந்த 2 பேரும் பேசி கலைவதற்குள் அல்லாஹ்வை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாவிட்டால், மார்க்க சம்பந்தமாக ஒரே ஒரு விஷயம் கூட அவர்கள் பேசாவிட்டால், கானத்து அலைஹிம் சிரத்துன், முசீபத்து அவங்க மேல உண்டாகுதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 பேர் பேசினா எல்லாரும் கேட்பாங்க, வியாபாரம் நடக்குங்களா, அப்படி கடை நல்லா ஓடுதா அப்படின்னு எல்லாம் பேசி வரட்டுமா அப்படின்னு. கொஞ்சம் கூட அல்லாஹ் பத்தி பேச இல்லை சொல்லுவது. குறைஞ்சபட்சம் இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யணும், கண்ணோட ஒழுங்கா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் இன்னும் பரக்கத் செய்யணும். இப்ப அப்படி சொன்னாலாச்சும் அல்லாஹ்வுடைய பேர் வந்துருச்சு, அல்லாஹ் மன்னிச்சிடறாங்க. 2 பேர் ரொம்ப நேரம் பேசிக்கிறாங்க, ஒரு வார்த்தை கூட நடுவில் அல்லாஹ் இல்ல, இன்ஷா அல்லாஹ் இல்ல, மாஷா அல்லாஹ் இல்ல. ஒரு அல்லாஹ் பத்தி நினைப்பே இல்லை. அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா முசீபத்து உண்டாகட்டும். நேற்று நான் மெட்ராஸ் போயிருந்தேன் 2 பேரோட. 2 பேரும் பெரிய வசதியானவர்கள். ஒருத்தர் வந்து துபாயில தங்க கடை சொந்தமா வச்சிருக்கிறார், வசதியான மனிதர். ஒரு 2 பேரும் மதரசா வேலையாக புகாரிய மாஸ்டர் மெட்ராஸ்ல பாக்குறதுக்கு அண்டலூர் போயிருந்தோம். அந்த 2 பேர் கூட கார்ல போகும்போது பேசிட்டே வரும்போது வார்த்தைக்கு வார்த்தை அந்த 2 பேரும், ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தர் மாஷா அல்லாஹ் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் சொல்லிட்டே வர்றாங்க. ஏதோ ஒன்று கேட்டாலும், ஏதோ ஒன்று பேசும்போது மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லாஹ், சும்மா இருக்கும் வாயில கார்ல போயிட்டு இருக்கோம், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். எனக்கு வெக்கமா போயிடுச்சு அவங்க சொல்றதை பார்த்து. நான் வச்சிருக்கிறேன், நான் ரசிக்க வச்சா சும்மா நேரத்தை வேஸ்ட் பண்றது இல்லை, செலவாத்து போயிட்டு தான் வரேன், சரி நான் சொல்லி போயிட்டு தான் வர்றேன். ஆனா என்னை விட 2 மடங்கு இருக்காங்க அவங்க. சுப்ஹானல்லாஹ் இந்த தஸ்பீஹ் ஓதுறாங்க, ஒரு நிமிஷம் கூட வார்த்தைகளை வேஸ்ட் பண்றது இல்லை, நேரத்தை வேஸ்ட் பண்ணல. ஏதாவது நம்ம கேட்டாலும் அது எப்படிங்களா, அவங்க எப்போ ஊருக்கு போகலாம், இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு அல்லாஹ் இப்படியே தோப்பிச்சிருக்கணும், அல்லாஹ் நான் அப்படி இன்ஷா அல்லாஹ். எப்ப பார்த்தாலும் வாயில அல்லாஹ் 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 அல்லாஹ்னு வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. அதுக்குதான் அல்லாஹ் தஆலா அவங்க வாழ்க்கை விசாலமா கொடுத்துருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தோம். பாத்தீங்களா? அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் நினைப்புல சதா இருக்கிறதுனால தான் அல்லாஹ் விசாலமான வாழ்க்கைய அவங்க வாழ்க்கையில பரக்கத் செய்றான். நம்ம இதான் முசீபத்துங்கிறான், வாழ்க்கையில முசீபத்துங்கிறான். அப்போ எதுவரை அல்லாஹ் தஆலாவை நீ புகழ்ந்து கொண்டிருக்க